முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. அப்போ நெல்மணியெல்லாம் முளைச்சு போச்சு, அரசு முறையாக சேர்ந்ததில் குற்றம் சாட்டியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? வழக்கம் போல் எடப்பாடி பழனிசாமிக்கு குற்றம் சாட்டுவது பழக்கம். அதுபடி தான் குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டிருக்கின்றார். அன்றைக்கு வந்திருக்கின்ற நெல்மணிகள் பாதுகாப்பாகத்தான் தார்பாய் போட்டு மூடப்பட்டு வைத்திருக்கிறது. எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்கு அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்று எங்களுடைய உணவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். எனவே விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. எடப்பாடி எதை அரசியலாக்கினாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. அவரை மக்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவர் எல்லாமே அரசியல் தான் பண்ணிகிட்டு இருக்காருங்கிறது நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றாக தெரியும். கடந்த ஆண்டு பெரிய மலைக்கே காலதாமதமாக வந்தார். இப்போ சின்ன மலைக்கே உடனடியாக களத்துக்கு வந்திருக்காரு. எலெக்ஷன் வரனால எப்படி பார்க்குறீங்க? தேர்தலுக்கு வருகின்றவர்களை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படுவதில்லை. எப்பொழுதுமே மக்கள் பணியிலே பெருமழை பெய்கின்ற பொழுது களத்தில் முதலில் நிற்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள். அதை கடந்த 4 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். இரவு பகல் பாராமல் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் எங்களுடைய துணை முதலமைச்சர் அவர்களும் உத்தரவிட்டிருக்கிறார்கள்.